ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு R2S கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், எல்லா விதமான கலந்த சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தட்டைப்பயிறு இல்லைன்னா காராமணின்னு சொல்லுவாங்க. 2 முறை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை சூடு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பரங்கிக்காய் இல்லைன்னா மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 200 கிராம் வாங்கி தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அது சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நாம் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காவை சேர்த்துக்கலாம். காராமணியை நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. காலையில் 1 மணி நேரம் நீங்கள் சூடு தண்ணியில் ஊற வச்சாலே சூப்பராக அது வெந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் கட் பண்ணி வச்ச பாதி தேங்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே ஜீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 3-4 கிராம்பு சேர்த்துக்குங்க. இந்த 4 கிராம்பு தாங்க இந்த ரெசிபியோட டேஸ்ட்டையே அதிகப்படுத்த போகுது. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. போட்டிருக்க பரங்கிக்கெல்லாம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் மசாலாவை ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் ஊற வச்சுருந்த காராமணியை அந்த தண்ணியோடையே அப்படியே ஊற்றிக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணிலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது தான். நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணியிலையே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட ஏற்கனவே தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும்னா இந்த காராமணியும் பரங்கிக்காவும் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினாலே சரியாக இருக்கும். இப்போ இதில் குக்கர் மூடியால் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். 4 விசில் வர்றது வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 விசில் வந்து 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எல்லாமே ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பரங்கிக்காய் காராமணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, சூடான சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இது. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸோட லிங்க்கை இந்த வீடியோ எண்டில் நான் கொடுக்குறேன். தேவைங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.